வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெண்டைக்காய் தொக்கு பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், 3/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, இது கூட 6 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. தீயை மிதமா வச்சு வறுத்துக்கங்க. எல்லாமே வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. இப்ப எண்ணெயை விட்டுட்டு இந்த வறுத்த ஜாமான்களை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெய் கூட 150 கிராம் வெண்டைக்காயை கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. அஞ்சு நிமிஷமா வதக்கி வெண்டைக்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இதுல ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன தக்காளியை ரஃப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சமா மஞ்சள் தூள், எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெண்டைக்காயுமே நல்ல கலர் மாதிரி வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டாதான் நமக்கு வெண்டைக்காயோட விடுவிழுப்பு தன்மை தெரியாம இருக்கும். இப்ப இதை ஆற விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம மிளகாவோடு சேர்த்து வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரியே அரைச்சிட்டு வந்துருங்க. மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ் மோட்ல போட்டு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதை வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கூடவே கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த தொக்குல சேர்த்துடலாம். இந்த தொக்கை சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கால் கிலோ வெண்டைக்காயை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சு கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷமா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வெண்டைக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வெண்டைக்காயோட கலர் லைட்டா மேல மாறி வந்திருக்கு. இதுவரையும் வதக்கிக்கணும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த மசாலாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட் ப்ரௌனா வர வரையும் வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 4 பல் பூண்டை தட்டி சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதையும் வதக்கி விட்டுட்டு அடுத்து கறிவேப்பிலை, இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மசாலா தூளை எல்லாம் ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கங்க.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா நம்ம மசாலா சேர்க்கும் போது எண்ணெயில் கருகிராமல் இருக்கும். 2 நிமிஷம் போல் இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி மசாலாவை வதக்கிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து 3 to 4 நிமிஷம் வெந்தா போதும். வெண்டைக்காய் மசாலாவோடு சேர்ந்து வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறோம். 100 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி காட்டன் துணியில ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி ஃபேன் காத்துல ஒரு அரை மணி நேரமா காய வச்சு வச்சிருக்கேன். 125 ml கரெக்டான புளிப்புள்ள தயிரை இந்த கப்ல நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதுல 1 கப் தயிர், 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற தயிருக்கும் இந்த தேங்காய் துருவலுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, கூடவே அரை டீஸ்பூன் கடுகும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியை லைட்டாக வதக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தயிரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரும் கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து இந்த வெண்டைக்காயையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெண்டைக்காயை வாஷ் பண்ணி தொடச்சு ஃபேன் காத்துல காய வச்சதுனால பிழுப்பு தன்மை வேகமாக போயிடும். வெண்டைக்காய் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். அஞ்சாறு நிமிஷமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சுருங்கலை, ஆனால் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து பாருங்க, சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மசாலா கறி பண்ண போகிறோம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கறிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க.
எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஸ்லைஸ் பண்ண 3 பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட வெண்டைக்காய் சேர்க்கணும். 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயில் உள்ள ஈரம் போக ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து வதக்குறதுனால இந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் வதங்கி அதில் உள்ள விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. விழுவிழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வெண்டைக்காய் ரொம்ப சுருங்கின அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துடலாம். 2-3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த கறிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு எண்ணெய் தாராளமாக சேர்த்து வதக்குறதுனால தண்ணி சேர்க்காமையே நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கங்க. நல்லா சூப்பராக இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வித்தியாசமான சுவையில் வெண்டைக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.